அடுத்து உலாபுஷா சென்னையிலேருந்து கேட்குறார், மோசமான மரணம் 2 மட்டுமே. ஒன்று தற்கொலை, இன்னொன்று கெட்ட செயலில் ஈடுபடும் போது மரணம் ஏற்படுவது. எனவே மது அருந்தும் போது, திருடும் போது, விபச்சாரம் செய்யும்போது ஒருவர் இறந்தால் இவர் நரகத்திற்கு செல்வார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதாவது கெட்ட மரணம் 2 சொல்கிறார் அவர். ஏன்னு கேட்டால், ஒருத்தன் தற்கொலை செய்கிறான்னு வைங்க, அதான் கடைசி செயல். தௌபா செய்யக்கூட வாய்ப்பு இல்லையில. தற்கொலை செஞ்சான்னு சொன்னால் அதான் கடைசி செயல், அது கெட்ட மரணம். ஒரு தீமையான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே செத்துட்டான். விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் செத்து போயிட்டான். திருடிக்கிட்டு இருக்கும்போதே செத்து போயிட்டான். அல்ல வேறு ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது பணமாகி போயிட்டான். இப்போ கடைசி செயல் மகா கெட்டதாக இருக்குல்ல, இப்படி தான் 2 கெட்டது. இப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு இருக்குதா என்கிற வகையில் கேட்குறாரு. அதாவது இப்போ அடிப்படை விலையும் கொள்ளணும், இதெல்லாம் மன்னிப்புக்குரிய விஷயங்கள் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி ஓஹோ மூமினும். மூமினா இருக்கும்போது ஒருத்தன் விசாரம் செய்ய முடியாது. தண்ணி அடிக்கும்போது மூமினா இருக்க முடியாது. ஒலா எசருக்கு ஹீன எசருக்கு ஓஹோ மூமினும். திருடுறவன் திருடும்போது மூமினா இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் அவனுடைய ஈமான் போயிருங்கிற ஹதீஸெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த கடைசி செயலாக போச்சுன்னு சொன்னால் இது மகா கெட்டது என்கிற ஒரு கருத்தை சில பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு அடிப்படை நம்ம வச்சுக்கிறேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அபூதர் அவர்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னஹு மம்மாத்த மின் உம்மத்தி, என் உம்மத்தில் லா யுஷ்ரிக்கு பில்லாஹி ஷையன், அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் ஒருத்தன் மரணித்து விட்டானே ஆனால் தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் செல்லுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் கெட்ட செயல் செஞ்சே மூத்தா போனால் கூட ஷிர்க் வைக்காமல் இருந்தால் அதுக்கு மன்னிப்பு, அல்லாஹ் மன்னித்தான்னு வச்சுக்கிறணும். ஷிர்க் வைக்காமல் இருந்து அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னால் தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். அப்போ அந்த அபூதர் கேட்குறாங்க, ஒ இன் சனா ஒ இன் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா என்று அவர் கேட்குறாரு. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒ இன் சனா ஒ இன் சரக்க, ஆமாம் விபச்சாரம் செஞ்சாலும் தான் திருடினாலும் தான் அவன் சொர்க்கத்துக்கு போவான். லா இலாஹ இல்லல்லாஹ் மனப்பூர்வமாக சொன்னானே ஆனால் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிடுவான். புகாரில் 1237 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த செயலிருந்து ஒருத்தன் தீய செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மூத்தா போனால் கூட அல்லாஹ் மன்னித்து விட்டால் அவனுக்கு சொர்க்கத்துக்கு எந்த தடையும் கிடையாது. அதே மாதிரி இது புகாரில் 1237, புகாரில் 44வது ஹதீஸில் இருக்கிறது, யஹ்ருஜ் மினன்னாரி, நரகத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள். இது என்னென்னு கேட்டால் கொஞ்ச நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வர்றது. அது எடுத்துடுப்புலேயே சொர்க்கத்துக்கு போயிடலாம், அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு சொன்னான். இந்த தப்புகளை செஞ்ச ஒருத்தனை அல்லாஹ் மன்னித்து விட்டான், கருணையை கொண்டு மன்னிக்கலாம். இவன் தௌபா செஞ்சதுனால மன்னிக்கலாம். தௌபா செய்யாட்டாலும் அல்லாஹ் நாடனா மன்னிச்சா கேள்வி கேட்க முடியுமா? அவனோட ரைட்டில் உள்ள ஒரு விஷயம். மன்னிச்சுட்டா நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவான். மன்னிக்கலன்னு வைங்க, நரகத்துக்கு போயிடுவான். நரகத்தில் நிரந்தரமாக கிடைப்பானா? கிடக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் யஹ்ருஜ் மினன்னாரி, நரகத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள். மன்கால லா இலாஹ இல்லல்லாஹு, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஒஃபி கல்பிஹி வசுனு ஷஈரத்தின் மின் ஹைரின், கோதுமை எடையளவுக்கு உள்ளத்தில் நன்மை இருக்கும் நிலையில் அவன் மரணித்து விட்டால் அவன் நரகத்தை விட்டு வெளியேறி விடுவான். நரகத்துக்கு போயிட்டு அப்புறம் வந்துடுவான். ஓ யஹ்ருஜ் மினன்னாரி மன்கால லா இலாஹ இல்லல்லாஹு வஃபி கல்பிஹி வசுனு புர்ரத்தி மின் ஹைரின். ஷஈரத்துன்னா தோல் கோதுமை. தோல் கோதுமைன்னா தீட்டப்படாத கோதுமை, நெல் மாதிரி உமியோடு சேர்ந்தது. புர்ரத்துன்னா அது அரிசி மாதிரி, அது தோல் நீக்கப்பட்ட கோதுமை. முதல்ல தோல் நீக்காத கோதுமை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு ஈமான் இருந்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், நரகத்தை வெளியேறிடுவான். அந்த தீட்டின கோதுமை இருக்க அந்த அளவுக்கு இருந்தாலும் போயிடுவான். ஓ யஹ்ருஜ் மினன்னாரி மன்கால லா இலாஹ இல்லல்லாஹு வஃபி கல்பிஹி வஸ்னு தர்ரத்தி மின் ஹைரின். ஒரு கடுகளவுக்கு ஒருத்தனுடைய உள்ளத்தில் அந்த ஹைர் இருந்தாலும் அவனும் வெளியேறி விடுவான் இருக்குது. ஹைருங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ ஹைர்னா நன்மைன்னு அர்த்தம். ஈமான்கிற வார்த்தை இன்னொரு அறிவிப்பில் வந்திருக்குது. அப்போ கடுகளவு ஈமான் இருந்தாலும், கோதுமை அளவு ஈமான் இருந்தாலும், தீட்டப்படாத கோதுமை அளவுக்கு இருந்தாலும் அவங்களாம் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டாங்க, வெளியேறிடுவாங்க. யாராக இருந்தாலும் வெளியேறிடுவாங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அந்த தௌஹீதில் உறுதியாக இருந்தார்களே, இது 44 ஹதீஸில் வருகிறது. அதுபோக அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இணை கற்பிக்கப்படுவதை ஷிர்க்கை எல்லாம் மன்னிக்க மாட்டான். ஓ யக்ஃபிரு மாதூன தாலிக்க, அதுக்கு கீழே உள்ள விஷயங்களை மன்னித்து விடுவான். லிமன் யஷாவு, நாடியவர்களுக்கு எல்லாம் மன்னிச்சிடுவான். ஷிர்க்கை தவிர கீழே உள்ள காரியத்தை செஞ்சால் மன்னித்து விடுவான் என்று 448 416 இருக்கிறது. இப்போ தற்கொலை செய்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு இருக்கே தவிர அவன் அந்த கடைசி செயலாக இருக்கனால அவன் நரகத்துக்கு போவானாண்டா போவான்.
ஆனால் அல்லாஹ் நாடினால் அதை மன்னிப்பான். ஏன்னு கேட்டால் ஷிர்க்கு கீழே உள்ளதானே, ஷிர்க்கு கீழே உள்ள எதையும் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். நாடுவானா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஒயகவீர் மாதூன தாலிக்கலைமேசா, நாடியவர்களுக்கு ஷிர்க்கை விட மற்ற எல்லா ஷிர்க்கு கீழே தானே, எந்த பாவம் செஞ்சாலும் ஷிர்க்கு கீழே தான். அப்போ ஷிர்க்குக்கு கீழ்ப்பட்ட நிலையில் உள்ள பாவமாக இருந்தால் அல்லாஹ் வந்து நாடியவருக்கு மன்னிப்பான்னு ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கிறது. அதனால இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு கூட நாம் துவா செய்வதற்கு தடை இருக்குது, நாம் ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு தடை இருக்கே தவிர அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிக்க தாராளம் மன்னிப்பான். ஏன்? அவனுடைய நாட்டத்தை பொறுத்து அல்லாஹ் நாடினால் அவனை வந்து ஷிர்க்கு கீழே உள்ள பாவம் தான் இது போடான்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறலாம். அது நம்ம கேட்க முடியாது. அதனால் கிட்ட மரணம்னா கன்ஃபார்ம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க தேவையில்லை. அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். அவன் அருளை கொண்டு கண் திறந்து பார்த்தான் என்று சொன்னால் அதுகளும் கூட மன்னிக்கப்பட வாய்ப்பு இருக்குது.